உனக்கு எதிரியே வீடு வாங்குறேன்னு ஜெயலலிதாவுக்கு எதிராக பார்த்துக்கங்க. கூட இருக்கிறது கூடவே, சம்பாதிக்கிறது பூரா அவங்க பேர் சொல்லி, கொள்ளையடித்து வச்சது பூரா அவங்க பேர் சொல்லி சம்பாதிச்ச பணம். அவர்களுக்கு போட்டியாக அவங்க வீட்டுக்கு எதிர்க்கையே 10 கிரவுண்டு வாங்குறாங்க சசிகலா. மோடி தான் சொன்னார். உடனே பன்னீர்செல்வம் இங்கே வந்து சட்டசபையை கூட்டி சட்டத்தை உருவாக்குனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து தடையை நீக்கிட்டாங்க. காரணம் சட்டம் வந்துருச்சுன்னு. இதுதான் நடந்தது. ஆனால் இதில் எப்படி வந்து பூத்துறாரு பாருங்கள். மத்திய அரசாங்கம் வந்து தடை விதிச்சதான், சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சது கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியல. திருடன் கூப்பிட்டா யார் வருவா? திருடன் தானே வருவான். இளைஞர்களே அணிதிரண்டு வாருங்கள்னாரு, இவங்களே திருடன். அதனால் அங்கே திமுகவில் இருக்கிற அத்தனை திருடனும் வந்துட்டு அங்கே போய் தேங்காயை திருடான், வாழைப்பழத்தை திருடான், இப்படி திருடிட்டு இருக்கான். இவர்களுக்கு ஒரு இளைஞரணிக்கு செயலாளர், அவர் வந்துக்கிட்டு மாநாட்டை நடத்துவார், ஊரை ஏமாற்றுவார். நம்ம சட்டத்தை பயன்படுத்துகிற நீதிபதிகள் சொல்கிறாங்க, சட்டத்தை பயன்படுத்துகிற வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அமித்ஷா மட்டும் நான் சொல்கிறத கேட்கணும்னா உங்களுடைய அடிமைகளாக வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும்? வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகள், அதை பற்றிய விமர்சனம். சசிகலா அவர்கள் போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு எதிர 10 கிரவுண்டு நிலத்தில் மிகப்பெரிய ஆடம்பர பங்களா கட்டி அதில் இன்றைக்கி வந்து கிரகப்பிரவேசம் நடத்தியிருக்காங்க. இந்த செய்தியில் பல கதைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த செய்தியை முதலிடம் கொடுத்து நான் பேசுகிறேன். என்னென்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு போயஸ் கார்டனில் பங்களா இருந்தது. 1971 அந்த அம்மா சினிமா அதில் சம்பாரித்து கட்டினது. அது 10 கிரவுண்டு. அப்போது 1.5 லட்சமோ என்னத்துக்கோ தான் வாங்கினாங்க. 1.5 லட்சம் ரூபா அதனுடைய இது. 10 கிரவுண்டு. அதில் நல்ல ஆடம்பரமாக ஒரு பெரிய பங்களா கட்டி அவங்க அம்மாவங்கெல்லாம் கிரகப்பிரவேசம் நடத்தினாங்க. அப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 71 பெரிய ஹீரோயின் அவங்க. அதில் வந்த பணத்தை வச்சு தான் அதை நடத்தினாங்க. இதுதான் நடந்தது. அப்போ நடந்ததுக்கப்புறம் அந்த பாய்ஸ் கார்டனில் தான் கடைசி வரை அவங்க இருந்தாங்க. சசிகலா வந்தவுடனே அவங்கள கூட்டிகிட்டு கொண்டு போய் அங்கே கூட வச்சுக்கிட்டாங்க. சசிகலாவுக்கு அந்த வீடுக்கு வேறு சம்மந்தமே இல்லை, ஜெயலலிதா கூட போனதுனால அங்கே இருந்தாங்க. இது தான் வந்துக்கிட்டு இந்த திருட்டு கூட்டம், இந்த குன்ஹாங்கிற ஒரு கோமாளி, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திருட்டு கூட்டம், இந்த 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 மாவட்ட செயலாளர் இவன் லஞ்ச ஒழிப்பு, இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, சிஎம் ஆனவுடனே வந்து சேர்த்த வழக்குன்னு அதை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதை கோமாளி குன்ஹாவும் கண்டுக்காமல் அதுக்கு வந்து அட்டாச் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சசிகலா என்ன கேட்டாங்கன்னா, அந்த மாளிகை போயஸ் கார்டனை எனக்கு எழுதி வைங்கன்னு கேட்டாங்க. அப்போ எழுதி வைங்கன்னு கேட்கும்போது ஜெயலலிதாவுக்கு அந்த வீட்டை சசிகலாவுக்கு கொடுக்க விருப்பமே இல்லை. அவங்க வேறு மனதில் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைன்னு ஒன்று, மகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலான்னு கூட வச்சுருக்கலாம். அவங்க வந்து சசிகலாவுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இந்த விஷயத்தில் சசிகலாவுக்கும் அவர்களுக்கும் சண்டை வந்தது. அப்போ சசிகலா என்ன பண்ணாங்க, நீ எனக்கு அந்த 10 கோடி 10 கிரவுண்டு லேண்டை நீ கொடுக்க மாட்டேங்கிறல்ல, உனக்கு எதிரியே வீடு வாங்குறேன்னு ஜெயலலிதாவுக்கு எதிராக பார்த்துக்கங்க. கூட இருக்கிறது கூடவே, சம்பாதிக்கிறது பூரா அவங்க பேர் சொல்லி, கொள்ளையடித்து வச்சது பூரா அவங்க பேர் சொல்லி சம்பாதிச்ச பணம். அவர்களுக்கு போட்டியாக அவங்க வீட்டுக்கு எதிர்க்கையே 10 கிரவுண்டு வாங்குறாங்க சசிகலா. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது வாங்கிட்டாங்க. அப்போவே உயிரோடு இருக்கும்போதே 10 கிரவுண்டை வாங்கி அதில் ஜெயிலுக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேடம் இறந்து போகிறாங்க. வீடை எழுதி வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிர் எழுதாததுக்கு காரணமே சசிகலா பிரச்சனை பண்ணுவாங்க, வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்கிறதுனால தான் கடைசி வரை அந்த அம்மா உயிரையே எழுதலை. காரணமே இவங்க தான். இப்போ அந்த ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த 10 கிரவுண்டே அப்படியே வச்சுருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே சசிகலா வந்து ஜெயிலுக்கு போன உடனே ஜெயிலில் இருந்துக்கிட்டே அந்த 10 கிரவுண்டில் பிரம்மாண்ட மாளிகையை கட்ட சொன்னாங்க. ஸோ பிரம்மாண்ட மாளிகை கட்டியாச்சு.
நீங்களும் நானும் வீடு கட்டினோம்னா இந்த இன்கம் டேக்ஸ்காரன் இருக்கான வந்து வாசலில் நின்றுருவான். இந்த ஈடிக்காரன் இருக்கான 2 விவசாயி எரும மாட்டு வேலி தன்னுடைய வேலியில் எரும மாடு செத்துச்சுன்னு ஈடிக்காரன் சம்மன் அனுப்புவான் விவசாயிக்கு, ஏழை விவசாயிக்கு. ஆனால் 10 கிரவுண்டில் இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டினாங்களே, ஈடிக்காரன் என்ன பண்ணான், இந்த இன்கம் டேக்ஸ்காரன் என்ன பண்ணான், பிரம்மாண்ட மாளிகை கட்டிட்டாங்க. பிரம்மாண்ட மாளிகை கட்டி ஜெயிலில் இருந்த உடனே ஜெயிலிருந்து வெளியில் வந்து நேர அந்த மாளிகைக்கு தான் அவன் போயஸ் கார்டன் மாளிகைக்கு தான் போகணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது பிஜேபி அரசாங்கம் அந்த வீட்டை அட்டாச் பண்ணாங்க, இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ணாங்க. எப்படி அட்டாச் பண்ணாங்க? பினாமி ஆக்ட், வேற ஒருத்தர் பேரில் இதெல்லாம் இருக்குது, எப்படி வந்தது அட்டாச் பண்ணான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடநாடு, அதையும் அட்டாச் பண்ணாங்க, எப்படி வந்தது வருமானம் அட்டாச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண மதிப்பிழப்பு அந்த டைமில் 1300 to 1600 கோடி ப்ராப்பர்ட்டியை மாற்றிருக்காங்க. யார் பேருக்கு மாற்றிருக்காங்க? வேலைக்காரன், சமையல்காரன், வீட்டில் இருந்த டிரைவரு, இதெல்லாம் மாற்றினாங்க. அதெல்லாம் அட்டாச் பண்ணான். அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, ஆஹா ஈடி பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, பிடிச்சிட்டாங்க, இனி யாருமே அவங்க அங்கே குடியே போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. என்ன அட்டாச் பண்ணிட்டான்? குற்ற நடவடிக்கை எடுக்கணும், பினாமி ஆக்டில் அதுதான் சொல்லுது, சிறை தண்டனை கொடுக்கணும். பினாமியில் இன்னொருத்தவங்க பேர் வச்சா என்ன ஆச்சு? ஈடிக்காரன் எவ்வளோ பணம் வாங்கினான்னு தெரியல, இன்கம் டேக்ஸ்காரன் எவ்வளோ பணம் வாங்கினான்னு தெரியல, 450 கோடி அபராதம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போயஸ் கார்டனு, கொடநாடு எல்லாத்தையும் உன்ட்ட திருப்பி கொடுத்துட்றோம். 450 கோடி அந்த அம்மா கட்டிட்டாங்க. கட்டி இப்போ எல்லாம் அவங்க கைக்கு வந்துருச்சு. கொடநாடு அவங்க கைக்கு வந்துருச்சு, சிறுதாவூர் பங்களா அவங்க கைக்கு வந்துருச்சு, இது அவங்க கைக்கு வந்துருச்சு, போயஸ் கார்டனு 10 கிரவுண்டு எல்லாம் வந்துருச்சு. 450 கோடி சசிகலா எப்படி கட்டினாங்க? சசிகலாவுக்கு என்ன தொழில்? ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்து கள்ளத்தனமாக சம்பாதிச்ச பணம் தானே அது. அப்போ அதெல்லாம் இன்கம் டேக்ஸ்காரன் கேட்கலையா? சோர்ஸ்னு கேட்பானே இன்கம் டேக்ஸு. ஈடிக்காரன் கேட்பானே என்ன பேங்க்கில் இவ்வளவு போயிருக்கேன்னு கேட்பானே. இதெல்லாம் எங்கே போனாங்க? 450 கோடி கட்டுறாங்க, எங்கேருந்து வந்ததுன்னு இவனும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. 450 கோடியை கட்டிட்டு எதை இன்கம் டேக்ஸ்காரனை ஈடிக்காரனை கேஸை போட்டானே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிஜேபிக்காரங்கள்லாம் திமுகவுக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க. உங்கள் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறவரை திமுக காரனுக்கு இதைத்தான் பண்ணுவாங்க. அப்போ எதுக்கு நாட்டில் ஈடி, எதுக்கு இந்த இது? ஸோ 450 கோடியை கட்டிட்டு நேராக கொடநாடு போயிட்டாங்க. போய் ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் அவர்களுக்கு நினைவிடம் வைக்கணும் அப்படி இப்படின்னுலாம் இங்கே போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து இங்கே வந்துட்டாங்க கொடநாடுக்கு. இன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? எல்லா கட்சிக்காரங்களும் சிந்திங்க, பாஜக மட்டும் இல்லை, அதிமுககாரங்களும் சிந்திங்க, சசிகலாவுக்கு ஆதரவாளர்களும் சிந்திங்க. சசிகலா ஆதரவாளர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இப்படி ஒரு பகல் கொள்ளையடித்த நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுங்க, அதாவது மோசமானவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது. அவர்களெல்லாம் மனசாட்சி உள்ளவர்களே கிடையாது. இப்படி ஊர் பணத்தை கொள்ளையடித்து அதுக்கு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் துணை நின்று ஈடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் கொடுத்தா 450 கோடின்னு அபராதம் போட்டு கேஸை முடித்து வச்சுட்டாங்கன்னா 1600 கோடி பண மதிப்பிழப்பு பண்ணும்போது அத்தனை சொத்துக்களை பேரை மாற்றினாங்க. நம்ம மற்றவங்கெல்லாம் 3000 ரூபாயும் 5000 ரூபாயும் பேங்க்கில் க்யூவில் நின்று போய் மாற்றிக்கிட்டு இருந்தோம். 3000 ரூபாயும் 5000 ரூபாயும் அவங்க அப்படியே மாற்றினாங்க சொத்துக்களை பூரா. என்ன நடந்தது இந்த ஜனநாயக நாட்டில்? கேவலமான விஷயம் இல்லை. அதனால் ஊழல் செய்யும் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு இப்படி தண்டனை இல்லாமல் போச்சுன்னா மற்றவனுக்கு எப்படி நோட்டீஸ் கொடுக்குறீங்க? ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கட்டலைன்னா அவனை என்ன பாடுபடுத்துகிறீங்க? நீங்கள் இந்த வருடம் வருமான வரி தாக்கல் செய்யவில்லை. அவனை யாருன்னு பார்த்தீங்கன்னா நகையை அடகு வச்சுருந்துருப்பான், ஏதோ இருக்கிற பணத்துக்கே போராடிக்கிட்டு இருப்பான். நீ வருமான வரி தாக்கல் செய்யலைன்னு நோட்டீஸ் அனுப்புகிறான். பேங்க்கில் அவன் பேங்க் அக்கௌண்ட்டு போய் எடுத்திங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா இருக்கான், அவனுக்கு நோட்டீஸ் வருது. இந்த வருடம் இன்கம் டேக்ஸ் அது காட்டல, இவன் தான் இன்கம் டேக்ஸ். இப்படித்தான் மத்திய அரசாங்கம் இன்கம் டேக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கான். ஏழைகளை பழி வாங்குகிறான், பணக்காரனுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சுக்கிட்டு ஃபைனை வாங்கிட்டு அனுப்பி விட்டுறான். அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு
இப்போ இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து ஏவா வேலு வீட்டில் வச்சாங்க, ஜெகத்து லட்சம் வீட்டு, எதையும் நம்பாதீங்க, எல்லாத்துக்கும் லஞ்சத்தை வாங்கிட்டு போயிடுவான் இடி. இவன் இன்கம் டேக்ஸு ஈடிக்காரன் கேஸ் போட்டதா சரித்திரமே இல்லை. செந்தில் பாலாஜி இதில் வந்துக்கிட்டு அந்த அமித்ஷாவுக்கு லைட்டை கட் பண்ணான்னு போட்டான், இல்லைன்னா அதையும் போட்டுருக்க மாட்டான். அதனால் ஊழல் அரசியல்வாதியெல்லாம் இப்படி தப்பிக்கிறாங்க. 480 கோடி கட்டுறாங்கன்னா எங்கே, எந்த வருமானம் எங்கேருந்து வந்தது, கேள்வி கேட்கணும்ல. அதனால் இன்கம் டேக்ஸுக்கும் ஈடிக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். வெக்கம் இல்லாமல் நீங்கள்லாம் ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கீங்களே, அசிங்கமாக இல்லை? இந்த பழப்பை பிழைக்கணுமா நீங்கள்? என்ன நிர்வாகத்தை நடத்துகிறீங்க? சிபிஐயும் இதை விட மோசம். அது சிபிஐ வந்து 2G இதில் சாதிக் பாட்சா ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அந்த அது இதிலேருந்து லஞ்சம் வாங்கின 2Gலேருந்து லஞ்சம் வாங்கின ஒரு கம்பெனி இங்கே வந்து கனிமொழியெல்லாம் சந்திச்சாங்கங்கிற விஷயத்தெல்லாம் சாதிக் பாட்சா சொல்லிட்டார் அங்கே. அது அப்படியே குற்றப்பத்திரிக்கையில் வரவே கிடையாது. அதனால தான் 2G வந்து ரிலீஸ் ஆச்சு. சிபிஐ என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ராசா பேசுகிறாரில்ல, சிபிஐ சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணானோ சிபிஐ வந்து அந்த முக்கியமான ஒரு இதை வந்து ஆதாரத்தை கண்டுக்கவே இல்லை. அது கொஞ்சம் கோர்ட்டுக்கும் கொண்டு வரல. இப்படித்தான் இவர்கள் இந்த கொள்ளை கூட்டம், திமுக கொள்ளை கூட்டம் தான் தப்பிக்குதுன்னா, சசிகலா எத்தனை ஆயிரம் கோடி பெறும் அவங்ககிட்ட இருந்த சொத்து. இது கணக்குப்படி 1600 கோடி. எதில் பண மதிப்பிழப்பு வரும்போது. இப்போ போயஸ் கார்டன் இதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும், கொடநாடுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும்? கொடநாடெல்லாம் 1000 ஏக்கரு. சிறுதாவூர் பங்களா எவ்வளவு இருக்கும்? இது எல்லாமே எத்தனை 1000 கோடி வரும். 480 கோடி ஃபைன் அடிச்சுட்டு இப்படி தப்பிக்க விட்டுறாங்கன்னா, போய் கிரகப்பிரவேசம் இந்த ஜனநாயக நாட்டில் நடத்துகிறாங்க. ஒரு வருமானமும் இல்லாதவர்கள், அரசியலையே தொழிலாக வைத்திருந்தவர்கள் இவ்வளோ பெரிய கிரகப்பிரவேசத்தை நடத்துகிறாங்கன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவது? மத்திய அரசாங்கமும் இப்படி இருந்தாங்கன்னா, மாநில அரசாங்கம் தான் பக்கா 1 நம்பர் 420, மத்திய அரசாங்கமும் இப்படி இருந்துக்கிட்டு நேர்மையான ஆட்சிங்கிறாங்க, இதுங்கிறாங்க. கேவலமான விஷயம். அதனால் மத்திய அரசாங்கத்தின் ஈடிக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக போய் ஒரு கிரக பிரவேசம் நடத்துகிறாங்க, அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு விட்டுருக்கீங்கிறது கண்டனத்துக்குரியது. அடுத்தது அப்பாவும் பையனும் உளறல். அது டெய்லி இவங்களுக்கு பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அப்பா என்ன உளறினாருன்னு பார்க்கலாம். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? ராமர் கோயிலை கட்டி மக்களை திசை திருப்புறாங்க பாஜக. இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. அதனால தான் முழுசாக கட்டி முடிக்கப்படியாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க அப்படின்னு. அது நாங்களே சொன்னோம். ராமர் கோயிலை வந்து அரசியலாக்குறாங்க. பூரி சங்கராச்சாரியர் 4 பேர்னு சொன்னாங்க, நாங்களும் அதை ஒத்துக்கிட்டோம். இதை அரசியலாக்குறாங்க. ராமர் மேலே உண்மையான பக்திக்காக பண்ணலை. எலெக்ஷன் வருது, அதனால் எலெக்ஷன் இதுக்கு சாதகமாக பயன்படும் அப்படிங்கிறது தான் சொன்னோம். பிஜேபி மேலே குற்றச்சாட்டே சொன்னோம். ஆனால் இதை சொல்ல உங்களுக்கு யோகியதை இருக்கா? ஸ்டாலின் உங்களை தான் கேட்குறேன், உங்களுக்கு யோகியதை இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எலெக்ஷன் வந்தோன்னா 1000 ரூபா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, இதுவரை கொடுக்காம எலெக்ஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபான்னு கொடுத்துறீங்களே. இது வந்து மக்களை திசை திருப்புறதுக்காக நீங்கள் கொடுத்த லஞ்ச பணமாக தானே ஏற்றுக்க முடியும். எலெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுறீங்க? எலெக்ஷன் வந்தால் 4000 5000ன்னு கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறீங்களே, அது மக்களை வந்து லஞ்சத்தை கொடுத்து திசை திருப்பக்கூடிய வேலை தானே. பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடியை கொடுத்து எலெக்ஷன் டைமில் பல இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, வேடிக்கைலாம் பண்ணுறீங்கள, திண்ணை பேச்சுங்கிறீங்க. முதல்வருடன் ஒரு நாளுங்க எல்லாம் இவர் சொல்லி கொடுத்தது பிரசாந்த் கிஷோர். அது மட்டும் திசை திருப்புற வேலை இல்லையா? ஸோ அவங்களும் திசை திருப்புறாங்க, நீங்கள் அதை விட அதிகமாக திசை திருப்புகிறீர்கள். அவங்க திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்படிங்கிற ஸ்டாலினின் உளறலுக்கு முதல்ல பதில் சொல்கிறோம். 2வது ஸ்டாலின் உளறல் இருக்கார். இது மிக மோசமான உளறல். தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டுல போய் அரங்கம் திறந்து வச்சுருக்காரு மதுரையில். அங்கே போய் கருணாநிதி சிலை உள்ள. கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு வீரனோட சிலையை நீங்கள் வைக்கலாம். ஒரு வீரன், நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ வீரர்கள் இருந்தாங்க. மருதுபாண்டி சகோதரர்கள் இருந்தாங்க, அடுத்தது கட்டபொம்மன் இருந்தால் எத்தனையோ பேர் சுதந்திரத்துக்காக போராடி இவங்க போராட்டம் பண்ணி உயிரை மாய்த்த வீரர்கள் இருக்காங்க. அவங்களில் ஒரு சிலையை வைக்கலாம்.
போலீஸ் வந்து போச்சோன்னா ஐயோ அம்மா அடிக்கிறாங்களேன்னு கத்துன ஒரு கோழை கருணாநிதியோட சிலையை நீங்கள் அங்கே வைக்கிறது ஜல்லிக்கட்டுக்கே ஏற்பட்ட ஒரு அவமானம். சரி, அந்த விழாவில் ஸ்டாலின் பேசுகிறாரு, அதுதான் வேடிக்கை. ஒன்றுமே தெரியாமல் சரித்திரம்னாலே என்னன்னு தெரியல அவருக்கு. என்ன பேசுகிறாருன்னா ஸ்டாலின் அங்கே ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு தடை விதிச்சதான், இவங்க தான் அந்த தடையை நீக்கினாங்களாம். திராவிட மாடல் அரசினுடைய தீவிர முயற்சியால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம். இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சு எரிஞ்சது காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறு தழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. எல்லாரும் ஜல்லிக்கட்டு ஒரு ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது. ஜல்லிக்கட்டுக்கு யார் தடை விதிச்சான்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் தடை விதித்தது. ஸ்டாலின் சொல்கிறபடி மத்திய அரசாங்கம் தடை விதிக்கலை, சுப்ரீம் கோர்ட்டு தான் தடை விதித்தது. தடை எப்படி விதித்தாங்க? பீட்டாங்கிற ஒரு அமைப்பு அந்த மிருகங்களுக்கு எதிராக இதை பண்ணுறாங்க, கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி சட்டத்தை அந்த இதை காமிச்சு வழக்கு போட்டு தடை கொடுத்தாங்க. அப்போ ஸ்டாலின் பத்திரிகையும் படிக்கிறதில்ல, டிவியும் பார்க்குறதில்ல, ஒழுங்காக கூட இருக்கிறவங்க எழுதி கொடுக்குறதில்ல. மத்திய அரசாங்கம் எப்படி தடை விதித்தது? இந்த தடையை எதிர்த்து தான் மாணவர்கள் இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க சென்னையில் மெரினா பீச்சில். அப்போ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர். மோடி அங்கேருந்து கூப்பிட்டு அவர் தான் வழி சொன்னார், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்கள் உங்கள் சட்டசபையில் இயற்றுங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை மோடி தான் சொன்னார். உடனே பன்னீர்செல்வம் இங்கே சட்டசபையை கூட்டி சட்டத்தை அதில் உருவாக்குனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தடையை நீக்கிட்டாங்க. காரணம் சட்டம் வந்துருச்சுன்னு. இதுதான் நடந்தது. ஆனால் இதில் எப்படி பூத்துறாரு பாருங்கள். மத்திய அரசாங்கம் தடை விதிச்சதான், சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சது கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியல. அதை இவங்க நீக்கினாங்களாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரோ பெற்ற பிள்ளைக்கு அப்பன் இது கொண்டாடின மாதிரி, அப்போ அப்பன் உரிமை கேட்டது மாதிரி யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவர் அப்பன் உரிமை கேட்குறாரு. அது அதிமுகவில் பன்னீர்செல்வம் இருக்கும்போது நடந்த விஷயம். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்காருன்னா நிர்வாகத்தில் இவர் என்னத்தை பண்ணுவார்? ஒன்றுமே தெரியாது. அதாவது அரிச்சுவடி தெரியாத ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம பதிய விரும்பும் விஷயம். அடுத்தது ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு உலகம், அதாவது வாட்ஸ்அப்பில் வதந்தியாக பரப்புகிறாங்களாம் பிஜேபி. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியே பிஜேபி தானா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஜேபி திமுக ரெண்டு பேருமே வதந்தியை பரப்புறதில்ல, வீடியோ போடுறதில்ல, ஐடி டீம் பண்ணுறதில்ல, பக்கா மோசடி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு பேருமே மோசம். நிர்மல்குமார் வந்ததுக்கப்புறம் அதிமுகவில் அவங்க ஐடி டீம் கொஞ்சம் அப்படியே ஆக்டிவாக இருந்தாலும் அவர் தப்பான வீடியோக்கள்லாம் போடல, உண்மையாக போடுறாங்க. எடப்பாடி கூட சொல்லியிருக்காரு, இது கெட்ட வார்த்தைகளில் போடாதீங்கன்னு. ஆனால் இந்த ரெண்டு டீமை ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிட்டு இவர் ஏதோ யோகியர் மாதிரி ஸ்டாலின், நீங்கள் பண்ணாத கூத்த ஐடி டீமில் ஏதாச்சும் உங்களை தாக்கி போட்டால் உங்கள் ஆளுங்களை வச்சு கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்களா இல்லையா? அந்த உங்கள் ஆளுங்க பேசுகிற வீடியோக்களெல்லாம் கெட்ட வார்த்தையில் பேசுகிற வீடியோக்களெல்லாம் ப்ரமோட் பண்ணுறீங்களா இல்லையா? ட்விட்டரில் உங்கள் மருமகனை வச்சுக்கிட்டு மோடி கோ பேக்கு அப்படின்னு சொல்லி நாட்டு பிரதமரையே கேவலப்படுத்துகிறீங்களா இல்லையா? அதனால் ரெண்டு பேருமே இதில் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிங்கிறது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் சொல்லணும். நீங்கள் யோகியர் போல், நீங்கள் உத்தமர் போல் பாஜகவை திட்டுனா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது அப்பா உளறல் முடிஞ்சது, பையனோட உளறல் பார்க்கணும்ல. அப்பா உளறல் மாதிரி பையனும் உளறிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன உளறல் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். உதயநிதி உளறல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உதயநிதி உளறல் என்ன சொல்லியிருக்காரு? அப்பா மாதிரி அப்பா சொன்னார்ல, நாங்கள் பெருமாளையும் போற்றுவோம் பெரியாரையும் போற்றுவோம்னு சொன்னார் அப்பா. பையனை இப்போ லைட்டாக அப்படியே திரும்பி வர்றார். என்னென்னா, ராமர் கோயிலை கட்டினதுக்கு நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, அங்கே இருக்கிற மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டினாங்கல்ல, அதை தான் எதிர்க்கிறோம். கலைஞர் ஏற்கனவே சொன்னார், எங்களுக்கு நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல, இது
ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசாங்கம் தடை விதிச்சதுன்னு சொல்கிறாரு. அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல சட்டத்தை பற்றியும் நாட்டை பற்றியும். அதே மாதிரி பையனுக்கும் சரித்திரம் தெரியல. ராமர் கோயிலை கட்டினதை எதிர்க்கலை, ராமர் மசூதியை இடித்ததுன்னா கட்டினதை தான் எதிர்க்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ராமர் கோயிலுடைய பிரச்சனையே தெரியல. இவ்வளோ நாள் சுப்ரீம் கோர்ட்டில் அது நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் ராமர் ஜென்மபூமி சார்பில் வழக்கு போட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல ராமர் கோயிலே ஏற்கனவே இருந்தது, அது ராமர் பிறந்த இடம், அது ராமர் இதுக்கு தான் சொந்தமானது. பாபர் அங்கேருந்து நம்ம நாட்டில் படையெடுத்து வந்த உடனே அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால கோயில், இந்த ராமர் கோயிலை இத்தனை பக்தர்கள் கும்பிட்றாங்கன்னு சொல்லி அதை இடிச்சுட்டு இங்கே மசூதியை கட்டினார். இதுதான் வழக்கு. இப்படி தான் வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்து அந்த பட்டா யார் பேரில் இருக்குது, பத்திரம் யார் பேரில் இருக்குது, அந்த காலத்து ரெக்கார்டு அவ்வளவையும் எடுத்து அது ராமருடைய கோயில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்ததுனால, ராமர் பிறந்த இடம்ங்கிறதுக்கான ஆதாரம் இருந்ததுனால தான் அதில் ராமர் கோயிலை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தார். அதுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு இவங்க அங்கே இருந்த மசூதியை இடிச்சிட்டாங்க. அதனால் இடித்த மசூதியை திருப்பி கட்ட முடியாது. அந்த இடம் ராமருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இதை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதை வச்சு தான் இப்போ இங்கே சுப்ரீம் இதில் ராமர் கோயிலை கட்டுறாங்க. இது மதத்திற்கு அப்பாற்பட்டது, சட்டம் சம்பந்தமானது. சினிமா நடிகையோட சுற்றுலா உதயநிதிக்கு இதெல்லாம் பேசணும், தெரிஞ்சால் பேசணும். சட்ட விஷயம் யாராச்சும் தெரிஞ்சவங்ககிட்ட பேசணும். எல்லாம் பேசுகிறது பூரா போய் பேசுகிறது பூரா அவங்க பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இளைஞர் மாநாட்டை பற்றி ஒரே இதாக போடுறாங்க. டிவி வீடியோ கேட்டால் மிகப்பெரிய வெற்றி. இன்னும் அந்த சினிமாவுக்கு வந்தாங்கல்ல கருணாநிதி நூற்றாண்டு, அதுவும் வெற்றியான். 800 பேர் வந்தான் மொத்தம் கருணாநிதி நூற்றாண்டோட, அதுவும் வெற்றியான். இதில் 50,000 பேர் வந்தான். இது மாநாடுக்கு 50,000 to 1,00,000 அதிமுககாரன் கூட்டினதை விட கம்மி. 50,000 பேர் 1,00,000 வச்சுட்டு மிகப்பெரிய வெற்றியான். இளைஞர்கள் என் பின்னாடி அணி தரலைங்க. நான் சொல்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்கலாம் பேசுகிறார். இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க. இளைஞர் பூரா திருடுறாங்க. ஏற்கனவே பிரியாணி திருடுனதை சொன்னோம், இப்போ தேங்காயை திருடுறான், வாழைப்பழத்தை திருடுறான். அந்த வீடியோவை பாருங்கள். அவ்வளோ பேரும் திருடன் வந்தவன் பூரான். திருடனுக்கு திருடன் கூப்பிட்டா யார் வருவா? திருடன் தானே வருவான். இளைஞர்களே அணிதிரண்டு வாருங்கள்னாரு, இவங்களே திருடன். அதனால் அங்கே திமுகவில் இருக்கிற அத்தனை திருடனும் வந்துட்டு அங்கே போய் தேங்காயை திருடான், வாழைப்பழத்தை திருடான், இப்படி திருடிக்கிட்டு இருக்கான். இவர்களுக்கு ஒரு இளைஞர் அணிக்கு செயலாளர், அவர் வந்துக்கிட்டு மாநாட்டை நடத்துவார், ஊரை ஏமாற்றுவார். ஆக ராம ஜென்மபூமியை பற்றி எதுவும் அடிப்படையும் தெரியாது உங்களுக்கு உதயநிதி. அதனால் வாய் மூடிட்டு சும்மா இருங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது KS அழகிரி, காங்கிரஸ் தலைவர், மாநில காங்கிரஸ் தலைவர். அவர் வந்ததுலேருந்து காங்கிரஸு குட்டிச்சவராக ஆயிடுச்சு. எப்போவாச்சும் அறிக்கை விட்டால் அந்த அறிக்கை அவருக்கு எதிராகிடும். ஏதாச்சும் முட்டாள்தனமாக வளருவார். அவர் என்ன சொல்கிறார், ராமர் இந்த விழாவை பற்றி மோடி அதில் பிரதிஷ்டையெல்லாம் செஞ்சதை பற்றி என்ன சொல்கிறாரு, மனைவியை கூட கவனிக்காதவர் மோடி, அவர் எப்படி ராமருக்கு பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ அவர்கிட்ட நம்ம என்னத்துக்கு, அப்போ வேறு யார் தான் பிரதிஷ்டை பண்ணணும் சொல்லுங்கள். 3 பொண்டாட்டி வச்சுருந்தாரு கருணாநிதி, அவரை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாமா? அப்போ அதுதான் சரியாக வருமா சொல்லுங்கள். இல்லை நியூஸ் லீடர் பின்னாடி சுற்றினார் ஸ்டாலின், 76 இருக்கும்போது பெண்கள் பின்னாடியாக சுற்றினார், நியூஸ் லீடர் எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்ததை அவர் வச்சு பிரதிஷ்டை பண்ணிடலாமா? யோகியர்களாச்சே. இல்லை சினிமா நடிகர்களோடு சுற்றின இவரை உதயநிதி வச்சு ராமர் கோயிலுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாமா? இல்லை ப்ளே பாய் மாதிரி சுற்றுற உங்கள் ராகுல் காந்தியை வச்சு பிரதிஷ்டை பண்ணலாமா? உங்கள் கட்சியிலையோ உங்கள் கூட்டணி கட்சியிலோ ஒரு யோகியனை காமிங்க. மோடியாச்சும் மனைவி விட்டு பிரிஞ்சுட்டு அவர் பிரம்மச்சாரி மாதிரி வாழ்கிறாரு. அவர் எல்லா சாஸ்திரங்களையும் கடைப்பிடிச்சி கோயில்களுக்கெல்லாம் போய் தீர்த்தங்கள் எல்லாம் இது பண்ணி விரதத்தை கடைப்பிடிச்சி அதுக்கப்புறம் அவர் போய் அந்த பிரதிஷ்டை பண்ணுறாரு. அவர் பண்ணுறதுக்கே அருகதை இருக்குன்னா நாட்டில் உங்கள் கட்சியில் இருக்கிற உங்கள் INDA கூட்டத்தில் இருக்க ஒருத்தனுக்கு கூட அருகதை இல்லையே. KS அழகிரி இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீங்களே அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பதில். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திமுக அரசாங்கத்தை பார்த்து. ஏயா நாடாளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்களே, உன் சட்டமன்றத்தில் நடக்கிறதை ஏன் நீ பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன தெரியும்? இவங்க ஜெயலலிதா சேலை பிடிச்சிருந்தவன் சட்டசபையில் துரைமுருகன், ரஹ்மான் கான், சுப்பு இவங்கெல்லாம் வேஷ்டியை கட்டிக்கிட்டு காமிச்சாளுங்க, அண்டர்வேர்டோட பெஞ்சில் ஓடினாளுங்க.
விஜயகாந்த் நாக்கை துருத்திட்டு அடிக்க போனார். அவர் ஃபேமிலியை குடும்பத்தை கொச்சப்படுத்தி திமுககாரன் பேசினான். அதிமுக வச்சிருந்த ஒரு மந்திரி பேசினார். அதுதான் அவரும் சொன்னார். இந்த மண்பழகன்னு சொல்லி திமுகவில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அடிக்க போவார். அந்த சபாநாயகரை இவங்க படுத்தின பாடு அதெல்லாம் வீடியோவாக போட்டுருந்தா நாரி போயிருக்கும் இந்த திமுக காரங்க. இது அவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி இழுக்கிறது, தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்பழகன் ஆகுன்னா அடிக்க போவார். ரங்கநாதன் ஒரு எம்எல்ஏ முன்னாடி இருந்தார், அந்த ஆள் ரவுடித்தனம் பண்ணுவார். திமுக எம்எல்ஏ பூரா ரவுடித்தனம் தானே பண்ணுறான் உள்ள. ஆக நேரடி ஒளிபரப்பு பண்ணால் இவன் செய்கிற மண்டவாளம் பூரா வெளியில் வந்துடும்னு தான் ஸ்டாலின். அதோட ஸ்டாலின் ரொம்ப நேரம் தூங்குவார். சட்டசபையில் பார்த்தீங்கன்னா தூங்கி விழுவார். உதயநிதியும் தூங்குவார். திமுக எம்எல்ஏக்கள்லாம் நிறைய பேர் தூங்குவாங்க. ஆக சட்டசபையில் இவங்க பண்ணுற கோமாளித்தனம், இவங்க பண்ணுற ரவுடித்தனம் இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாடாளுமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு பண்ணாலும் இவங்க நேரடி ஒளிபரப்பு பண்ண பயப்படுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்கிறேன், தலைகீழ நின்னாலும் இந்த கூட்டம் இருக்கும் வரை நேரடி ஒளிபரப்பை பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை நான் ஸ்டாலின் சட்டையை ஊற்றுட்டு பனியனோடெல்லாம் வந்தார்ல, கிழிஞ்சி வரையை கிழிச்சு விட்டுக்கிட்டு இந்த வண்டவாளெல்லாம் வந்துடுமே நேரடி ஒளிபரப்பு பண்ணால். அவங்க பண்ணா அவங்க பண்ணாத அட்டூழியமாக நாடே சிரித்தது. பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் அதை நேர பார்த்தவங்க, நாட்டே கெடுத்தவங்க, சட்டசபையை கெடுத்தவங்க. அதனால தான் நேரடி ஒளிபரப்பை அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து ஆனந்த் வெங்கடேசன் உயர்மன் நீதிமன்ற நீதிபதி. அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நேர்மையான மனிதர். அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, இப்போ இந்த புது சட்டம் ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நல்ல சட்டம். அது நாங்கள்லாம் சொல்லி பழகிட்டோம். இந்த அமித்ஷாங்கிற ஒரு கோமாளி, இந்த மற்ற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோமாளி இருக்கிற மாதிரி இந்த பிஜேபிக்கு ஒரு கோமாளி அமித்ஷா. அந்த ஆள் இருக்கிறவரை பிஜேபி உருப்படாது. அவர் புது சட்டம்னு பேரை கொண்டாந்து அது ஹிந்தியில் வாயிலே சொல்ல முடியாது. நீ இந்தியை கொண்டு வாங்கன்னா படிங்கன்னு சொல்லுங்கள். இந்தியை பாடத்திட்டம் அதெல்லாம் இதிலெல்லாம் கொண்டாந்துக்கிட்டு பூத்துனீங்கன்னா அப்புறம் இந்த திராவிட இயக்கம் இதை உங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் பண்ணுறோம். அதை சொல்லியிருக்காரு ஆனந்த் வெங்கடேசன். சொல்லியிருக்காரு, மத்திய அரசாங்கம் வச்சு அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன், ஐபிசின்னு தான் சொல்லுவேன்னு ஆண் மகன் மாதிரி பேசியிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை லட்சக்கணக்கான வழக்கறிஞர்களும் சொல்கிறேன், அந்த பேரை உபயோகிக்காதீங்க. ஐபிசி, சிஆர்பிசியை உபயோகிங்க. வாயில் நுழையாத பேர் என்ன இதுக்கு? நம்ம சட்டத்தை பயன்படுத்துகிற நீதிபதிகள் சொல்கிறாங்க, சட்டத்தை பயன்படுத்துகிற வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அமித்ஷா மட்டும் நான் சொல்கிறத கேட்கணும்னா உங்களுடைய அடிமைகளா வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும்? எந்த நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் சொல்கிறேன், வழக்கறிஞர்களும் சொல்கிறேன், அமித்ஷா வச்ச பேரை உபயோகிக்காதீர்கள். கடுமையான எதிர்ப்பை தெரிவியுங்கள். பிஜேபியை கெடுப்பதே அமித்ஷாவான். பிஜேபி திமுகவுடன் கள்ள உறவு வைத்துக்கொண்டு பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர விடாமல் செய்வதே அமித்ஷா தான். அதனால் அமித்ஷா அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கடும் கண்டனம் எங்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவிச்சிட்டோம். இப்போ ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்கு நாங்கள் முழு ஆதரவை கொடுக்கிறோம். எல்லோரும் ஐபிசி, சிஆர்பிசின்னே சொல்லுங்கள். இவர்கள் வைத்த பேரை யாரும் சொல்லாதீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. வாய்க்குள்ளே நுழையாது. ஒரு இதுக்கு பேர் வைக்கிறீங்க சட்டத்துக்கு, வாய்க்குள்ளே நுழையிற மாதிரி வைக்க வேணாமா? ஒரு 2-3 எழுத்து. அது எதுக்கு ஐபிசி, சிஆர்பிசின்னு வச்சாங்க? ஒரு ரெண்டு வரியில் வைப்பீங்களா பேரை? இப்படி ஒரு முட்டாள்கள் இந்த நாட்டில் இருக்கீங்க. உங்கள் கையில் போய் பதவி மாட்டியிருக்க. அமித்ஷா அவர்களுக்கு கடும் கண்டனத்தை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனந்த் வெங்கடேசனை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சட்ட உணவுங்க பின்பற்றுங்கள். சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் ஆனந்த் வெங்கடேசன் சொல்வதை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க தனித்து போட்டின்னு. நீங்கள் எங்களுடைய இதை 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோவை பாருங்கள், நான் அதை சொல்லியிருந்தேன். இந்த இந்தியா கூட்டணி உருப்படாது, இது ஆண்டிகள் கூடி மடங்கட்டின கதை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போகிற, ஒவ்வொரு திசையில் பயணிக்கக்கூடியது. மம்தா பானர்ஜி அங்கே வந்துக்கிட்டு காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தான் எதிரி. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, மம்தா பானர்ஜி ஒன்றா சேர்ந்தா இப்போ மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷனில் எப்படி கூட்டணி சேர்ந்து நிற்க முடியும்? ஒன்றுக்கொன்று எதிரிகள் எப்படி அந்த மாநிலத்தில் நிற்க முடியும்? அதே மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிரி. ரெண்டுமே வந்துக்கிட்டு ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அங்கே 2 பேரும் கூட்டணி அமைச்சு எப்படி போட்ட முடியும்னு 3-6 மாதத்துக்கு முன்னாடி நான் பேசின வீடியோவை போட்டு பாருங்கள். அது இப்போ நடந்துருச்சு. மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்க, மேற்கு வங்காளத்தில் நான் தான்
நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ட்டாங்க. ஐஎன்டிஏ கூட்டணி உடஞ்சி போச்சு, சுக்கு நூறாக போயிடுச்சு. இந்த ஐஎன்டிஏ கூட்டணி வந்தால் தான் இவர் என்னமோ பிரதமராக வருவேன்னார்ல நம்ம ஸ்டாலின். தமிழ்நாட்டு விஷயமே தெரியல, ஜல்லிக்கட்டு விஷயமே தெரியல, ஒரு பிரதமராக வரேன்னு சொன்னது ஐஎன்டிஏ வச்சுக்கிட்டு கனவு கண்டார். அந்த ஐஎன்டிஏ உடைஞ்சது மட்டும் இல்லை, ஸ்டாலின் பிரதமர் கனவும் உடஞ்சி போச்சு அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது இங்கே சென்னையில் ஆம்னி பஸ்ஸுன்னு இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸுங்க. அவெல்லாம் 1000 ரூபா, அது நல்ல சொகுசு பஸ்ஸுகளாக இருக்கும், சீக்கிரம் போயிடும். அவங்க வந்து கோயம்பேடுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அங்கேருந்து இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவன் இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணுது, நீயும் கோயம்பக்கம் போங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், 2 லட்சம் பேர் எங்களுக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் புக் பண்ணிட்டாங்க, டிக்கெட்டை பதிவு பண்ணிட்டாங்க. நான் இந்த டைமில் போய் கேளம்பாக்கத்துக்கு போனால் 2 லட்சம் பேரும் பணத்தை திருப்பி கொடுப்பான். கேளம்பாக்கத்துக்கு எவன் வருவான்? இப்போ முட்டாள் கூட வர மாட்டான். இந்த சேகர் பாபுவும் ஸ்டாலினும் தான் போகணும். இங்கே உதயநிதியும் எப்படி போவான்? அவன் சொல்லிட்டான், நீ கோயம்பேடு தானே மூடுற, நான் கோயம்பேடுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துலேருந்து தான் நான் போகிறேன், நான் இங்கேருந்து தான் போவேங்கிறான். சேகர் பாபு தடை விதிச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஆம்னி பஸ் ஒருவன்ட்டு பேரம் பேச, அவன்கிட்ட வந்து ஒரு 50 கோடி 100 கோடி வாங்கிட்டு சரி நீ இங்கே இருக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு சொன்னேன், தயவு செய்து கோயம்பேடு விட்டு போகாதீங்க, இந்த திருட்டு கூட்டத்துக்கு நீங்கள் தான் வந்து புத்தி போட்டணும், அங்கேருந்து போகாதீங்க. கேளம்பாக்கத்தில் வச்சா அந்த ஆம்னி பஸ்ஸையே நீங்கள் ஆப்ரேட் பண்ணாமல் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கூட்டம் திருந்தும். மக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை அப்போ தான் வந்து இவங்க இது பண்ணுவாங்க. அதனால் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. உங்களை அங்கே கோயம்பேடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது சொல்கிறதே உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கத்தான். அதனால் ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்துக்கு பணத்தை கொடுக்காதீர்கள், உங்கள் உரிமைக்காக போராடுங்கள். எங்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் ஆதரவை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.